டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோருக்கும் மலர்ந்திருக்கும் இந்த 2026 வருட புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் சில விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாட வந்திருக்கின்றேன். மாணவர்களே, இலங்கையிலே நடைபெறும் பொது பரீட்சைகள் சம்பந்தமாகவும் அந்த பரீட்சைகளில் நாம் வெற்றி கொண்டு எந்த நிலையை அடைய வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் மாணவர்களாகிய உங்களுக்கும் பெற்றோருக்கும் சில ஆலோசனைகளை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இலங்கையிலே பொது பரீட்சைகள், இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படும் பரீட்சைகளாக 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, அதன் பின்னர் GCE சாதாரண தர பரீட்சை, GCE உயர்தர பரீட்சை என்ற 3 பரீட்சைகள் இலங்கை பொதுக்கல்வியிலே, அதாவது தரம் 1 முதல் தரம் 13 வரை பாடசாலை கல்வி பொதுக்கல்வி முடிவுறுத்தும் தருவாய் வரை இந்த 3 பரீட்சைகளும் நடைபெறுகின்றது. இந்த 3 பரீட்சைகளில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எந்த விதமான மாணவர்களின் எதிர்கால தொழில் ரீதியான போட்டி பரீட்சைகள் ஆகிய எதற்கும் பயன்படக்கூடிய, எதற்கும் அவசியப்படக்கூடிய ஒரு பரீட்சையாக இல்லை. இருந்தாலும் இந்த பரீட்சையில் அதிகமான பெற்றோர் முண்டியடித்துக் கொண்டு ஈடுபடுவதை நாம் காண்கின்றோம். அது ஏன் என்று எமக்கு இன்னும் புரியாத புதிராக இருப்பதோடு எமக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கும் இலங்கை அரசுக்கு போன்ற கல்வியலாளர்கள் யாருக்கும் இந்த பரீட்சையில் ஏன் இப்படியாக பெற்றோர் முண்டியடித்துக் கொண்டு ஈடுபடுகின்றார்கள், பிள்ளைகளுக்கு சுமையை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற விடயம் இன்னும் பொதுவாக தெளிவாக அறியப்படவில்லை. அந்த பரீட்சையை நாம் விடுவோம். அது ஒரு வகையான பரீட்சையாக இன்றும் இருக்கின்றது. யார் அந்த பரீட்சையை எதிர்த்து அது தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் அதை நிறுத்துவதற்கு முயற்சிக்காமல் போவது கூட இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பின்னர் வரும் கல்விப்புத்தரதர சாதாரண பரீட்சை, இது ஒரு அரசு பரீட்சை, இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்படும் ஒரு பரீட்சையாக இருந்தாலும் இந்த பரீட்சையும் கூட ஓரளவு முக்கியத்துவம் குறைந்த ஒரு பரீட்சையாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் முன்னர் ஒரு காலம் இருந்தது, சாதாரண பரீட்சையின் பெறுபேறுகளை வைத்துத்தான் அரச தொழில்களை பெற்றுக் கொண்டார்கள், வேறு வேறு நடைமுறைகளுக்கு பயன்படுத்தியிருந்தார்கள். இப்போது அந்த நிலை மலையேறிவிட்டது. இப்போது குறைந்தது ஒரு உயர்தர பரீட்சையிலே பெறுபேறு இருக்க வேண்டும் அல்லது ஒரு பட்டம் இருக்க வேண்டும். இலங்கையில் எந்த விதமான தொழிலை நாம் பெறுவதாக இருந்தாலும் அந்த நிலை வந்துவிட்டது. எனவே இருந்தாலும் இந்த கல்விப்புத்தர சாதாரண தர பரீட்சையில் எடுக்கும் ரிசல்ட்ஸ் பெறுபேறுகளை வைத்தே நாம் உயர்தர கற்கை துறைகளுக்குள் நுழைகின்றோம். GCE உயர்தரம் எந்த துறையை தெரிவு செய்வது என்ற நிலையை நமக்கு ஏற்படுத்துவது இந்த சாதாரண தர பரீட்சை தான். என்றாலும் இந்த சாதாரண தர பரீட்சையில் அதிகமான ஈடுபாட்டை மாணவர்கள் காட்டுகின்றார்கள். அதிலும் கூட பெற்றோரும் ஈடுபட்டு அந்த பரீட்சைகளிலும் வெற்றி பெறுவதற்கு அதிக ஊக்கப்பாட்டை செலுத்துகின்றார்கள். இருந்தாலும் இலங்கை தவிர்ந்த வேறு நாடுகளில் இந்த பரீட்சைகளின் ஊடாகவே மாணவர் உயர்தரத்தில் கற்கும் துறையை தெரிவு செய்யும் நிலை காணப்படுகின்றது. அதாவது இந்த சாதாரண பரீட்சையில் கற்கும் போதே அவர் உயிரியல் துறைக்கு போவதா உயர்தரத்தில், அவர் பொறியியல் துறைக்கு போவதா உயர்தரத்தில், அல்லது வணிகத்துறையில் கற்பதா, கலைப்பீடத்தில் நுழைவதற்கு கற்பதா என்ற நிலையை ஏற்படுத்தி அதற்குரிய பாடங்களை தெரிவு செய்யும் நிலை வேறு உலக நாடுகளில் காணப்படுகின்றது. இலங்கையில் எல்லா பாடங்களையும் ஒரு சாம்பாராக சேர்த்துத்தான் சாதாரண தரம் நடைபெறுகின்றது. அதாவது ஒரு எதிர்காலத்தில் ஒரு உயிரியல் துறையில் கற்கும் மாணவனுக்கு வரலாறு, மத பாடங்கள், வேறு சமூகவியல் பாடங்கள் அவசியப்படுமா என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பாடங்களையும் கற்று அந்த பாடங்களையும் வரலாற்று பாடத்திலும் அவர் உட்படுத்தித்தான் அவர் சாதாரண பரீட்சையை செய்ய வேண்டும். ஒரு சித்திர பாடத்தையும் அவர் எடுத்துத்தான் அவர் சாதாரண தர பரீட்சையில் அவர் தோற்ற வேண்டும். அவர் உயர்தரத்திற்கு செல்லும் போது, ஒரு உயிரியல் துறையில் படிப்பதற்கு செல்லும் போது அவருக்கு அந்த பாடங்களால் எந்த பலன் கிடைக்கின்றது என்பது வினா. ஏனென்றால் அவர் உயர்தரத்திற்கு சென்றால் ஒரு பயாலஜி, ஒரு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் போன்ற பாடங்களை தான் அவர் படிக்கப் போகின்றார். அந்த பாடம் சாதாரண தரத்தில் கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களோடு நேரடி தொடர்புடைய பாடங்கள். வேறு பாடங்கள் அதற்கு தொடர்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கல்வி முறை எல்லா அறிவையும் சேர்த்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அதை வைத்திருக்கின்றார்கள். அந்த பரீட்சையிலும் நாம் சித்தி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதே போன்று நாம் இந்த பரீட்சையை பெறுபேற்றை எடுத்ததும் உயர்தரத்திற்கு செல்லுகின்றோம். உயர்தரம் செல்லும் போது இந்த பெறுபேறுகளை வைத்து நாம் துறைகளை தெரிவு செய்கின்றோம். ஸ்ட்ரீம்ஸ்களுக்கு போவதற்கு உயர்தரத்தில் உயிரியல், கணிதவியல், வணிகவியல், கலை, வர்த்தகம் போன்ற துறைகளுக்கு இந்த பெறுபேறுகள் எமக்கு உதவி செய்கின்றது. சாதாரணமாக உயர்தரத்தில் சிறந்த துறைகளுக்கு நுழைவதற்கு மிகவும் அவசியமாக இந்த சாதாரண தர பரீட்சை காணப்படுகின்றது. அதே போன்று உயர்தர பரீட்சை இது ஒரு முக்கியமான பரீட்சை. எமது வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட், அதாவது திரும்ப புள்ளி, எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சை. நாம் என்ன செய்ய போகின்றோம், எதிர்காலத்தில் எங்கு சென்று நாம் நிற்கப் போகின்றோம் என்பதை மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் நுட்பமாகவும் தெரிவு செய்கின்ற ஒரு பரீட்சை தான் இந்த உயர்தர GCE உயர்தர பரீட்சை. இந்த உயர்தர பரீட்சையில்
மிக பலத்த போட்டி காணப்படுகின்றது. இலங்கையில் பாருங்கள், 10,090 பாடசாலைகள் காணப்படுகின்ற இலங்கையில் வெறும் 17 பல்கலைக்கழகம் தான் காணப்படுகின்றது. ஒரு 16 பல்கலைக்கழகமும் ஒரு திறந்த பல்கலைக்கழகம், மொத்தமாக 17 பல்கலைக்கழகம். அப்போது பாருங்கள், 10,000க்கு மேற்பட்ட இடங்களில் கற்ற மாணவர்கள் ஓடி கொண்டு நுழையப் போகின்றார்கள் 16 பல்கலைக்கழகத்தில் மட்டும். அப்போ எவ்வாறு இட நெருக்கடி இருக்கும், எவ்வாறு சுருக்கிக் கொள்வார்கள் மாணவர்களை? எனவே பல்கலைக்கழகம் நுழைவதற்கு உயர்தர பரீட்சையில் சித்தி அடைதல் ஒரு வாய்ப்பல்ல, இடம் இருக்க வேண்டும். நாம் விரும்பிய துறைகளுக்கு சித்தி அடையலாம், ஆனால் நுழைய முடியாது. இலங்கையிலே அவ்வாறான நிலை காணப்படுகின்றது. எனவே உயர்தர பரீட்சை தான் ஒரு மாணவனுக்கு மிகவும் அவசியமான ஒரு பரீட்சை. அவனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சை. அவன் அந்த உயர்தரத்தில் பாடங்களை தெரிவு செய்து அந்த பரீட்சையில் சித்தி அடைவதன் ஊடாகத்தான் அவனுடைய எதிர்காலம், அவன தொடர் வாழ்க்கை நிலை காணப்படுகின்றது. எனவே உயர்தர பரீட்சைகளுக்கு மாணவர்கள் மிகவும் திட்பநுட்பமாக தயார்படுத்தப்பட வேண்டும். மிகவும் ஸ்மார்ட், திறன் கல்வி அங்கே நடைபெற வேண்டும். சிறந்த ஆசிரியர்கள் வேண்டும், சிறந்த சூழல் வேண்டும், கல்வி சூழல், தொடரான கற்றல் வேண்டும் மாணவனுக்கு. நவீன கற்றல் முறைகள், அதாவது ஜூம் முறைகள், ஆன்லைன் முறைகள், இ லேர்னிங் முறைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தினால்தான் இந்த உயர்தர பரீட்சையில் ஒரு மாணவன் வெற்றி பெறலாம். அதற்கு நாம் எல்லோரும் வழி சமைத்து கொடுக்க வேண்டும். மாணவர்கள் உயர்தரத்தில் கற்கின்றார்கள், நாம் சும்மா இருப்போம் என்று பேரண்ட்ஸ் ஆகிய, பெற்றோராகிய, சமூக நிறுவனங்களாகிய, பாடசாலை ஆகிய யாரும் இருந்துவிட முடியாது. சிறந்த கண்காணிப்பும் சிறந்த ஊக்கமும் அந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து வழங்கி அவர்களை இந்த பலத்த போட்டியை வெற்றி கொள்வதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்கள் பாடங்களை தெரிவு செய்வது முதல் தான் பரீட்சை எழுதி முடிவடையும் வரை பல்வேறு விதமான தொடர் கண்காணிப்பும் தொடர் முயற்சி, தொடர் ஈடுபாடும் அவசியம். அதற்கு மாணவர்கள் மாத்திரம் ஈடுபாடு காட்டி அங்கே வெற்றி பெற முடியாது. ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்கள், சமூக நிறுவனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் இந்த உயர்தர பரீட்சையிலே மாணவர்கள் சித்தி பெறுவார்கள். மாணவர்களின் உயர்தர பரீட்சைகளின் சித்தி தான் அந்த மாணவனை பல்கலைக்கழகம் 3ஆம் நிலை கல்விக்குள் நுழைக்கின்றது. இந்த பொதுக்கல்வி, அதாவது தரம் 1 முதல் 13ஆம் ஆண்டு வரையான பொதுக்கல்வி முடிவுறுத்தப்பட்டு ஒரு மாணவன் உயர்தர பரீட்சையிலே சித்தி எய்துவதன் மூலம் அவன் 3ஆம் நிலை கல்விக்குள், டெர்சரி எஜுகேஷனுக்குள் போகின்றான். அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அது ஒரு தொழில்நுட்ப கல்வியாக இருக்கலாம், தொழிற்கல்வியாக இருக்கலாம், வொகேஷனல், ஏதாவது ஒன்றுக்குள் அவன் போவதற்கு இந்த உயர்தர பரீட்சை தான் அவனுக்கு வழிகாட்டியாக அமைகின்றது. எனவே இந்த உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்று பல்கலைக்கழகத்திற்குள் தெரிவு பெற்றால் அவன் மிக செலவு குறைந்த முறையில் இலங்கையிலே ஒரு பட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம். மிகவும் செலவு குறைந்த, பேரண்ட்ஸுக்கு சுமை இல்லாத, அவனுக்கு எந்த விதமான மகாபோலை பெற்றுக்கொண்டு, பேர்சரி பெற்றுக்கொண்டு அந்த கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் ஒரு சித்தி அடைந்த மாணவர். சித்தி அடைந்தாலும் பல்கலைக்கழக நுழைவை பெற முடியாத மாணவர்கள், அவர்கள் தான் திகைத்து போகின்றார்கள். அவர்களுக்கு தான் அதிகமான செலவு ஏற்படும். ஆனால் வாய்ப்புகள் இருக்கின்றது. தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் நிறுவனங்கள், பட்டங்களை வழங்கும் பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றது. ஆனால் செலவு செய்ய வேண்டும், பணம் செலவு செய்ய வேண்டும். பரீட்சையிலே கோட்டை விட்டால் பணம் செலவு செய்ய வேண்டும். இந்த போட்டிக்கு முகம் கொடுக்க தயங்கினால் பணம் செலவு செய்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பூமி காணி வேண்டும். அவற்றை விற்று பணத்தை சேகரித்து படித்துக் கொள்ளலாம். சீமா, சார்ட்டர்ட் போன்ற கல்விகள் இருக்கின்றது, கியூஎஸ் இருக்கின்றது. அவையெல்லாம் பணம் செலுத்தித்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த உயர்தர பரீட்சை, இந்த 3 பரீட்சை நான் சொன்ன 5ஆம் தர புலமை பரீட்சை, ஜிசி சாதாரண தர பரீட்சை, ஜிசி உயர்தர பரீட்சை என்ற 3 பரீட்சைகளிலும் இந்த ஜிசி உயர்தர பரீட்சை மிக முக்கியமான ஒரு பரீட்சை. ஜிசி உயர்தர பரீட்சையில் பாடங்களை தெரிவு செய்த, அதாவது ஸ்ட்ரீம் தெரிவு செய்வதில் இருந்து கற்று வெளியேறும் வரை அவர் மிக நுணுக்கமான, அதாவது கத்தியை தீட்டி வைத்துக் கொண்டு அந்த கத்தியிலே அமர்ந்திருப்பதை போன்று அவர் இருக்க வேண்டும். அசைந்தால் வெட்டு விழும். அவ்வாறான ஒரு நிலைதான் இந்த உயர்தர பரீட்சை. இதை நாம் உணர்வதில்லை. சிலர் என்ன செய்கின்றோம், உயர்தர பரீட்சையின் எல்லா சுமையையும் மாணவர்கள் மீது சுமத்திவிட்டு பேரண்ட்ஸ், அதிபர், ஆசிரியர் போன்றோர் சும்மா இருக்கின்றோம். அல்லது சாதாரணமான முயற்சிக்கு ஊக்கப்படுத்திவிட்டு அதிகமான சுமையை நாம் பொறுப்பெடுப்பதற்கு பின்னிற்கின்றோம். இவ்வாறு இருக்காது. நாம் எல்லோரும் சேர்ந்து நுணுக்கமாக அவர்களை வழிகாட்ட வேண்டும். எமது சமூகத்தில் இவ்வாறான பரீட்சைகளில் வெற்றி பெறுவதனூடாகத்தான் 3ஆம் நிலை கல்வியில் அவன் முன்னேறப் போகின்றான். இலங்கை போன்ற நாடுகளில் 3ஆம் நிலை கல்வி வாய்ப்புகள் மிக குறைவு. அதாவது பாருங்கள், 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகளில் உள்ள அந்த வாய்ப்பும் 16 பல்கலைக்கழகங்களால் நிறைவு செய்ய முடியுமா? பல்கலைக்கழக கல்வியை பொறுத்த மட்டும். அதேபோல் தொழில்நுட்ப கல்லூரிகள் 30 அவ்வாறு இருக்கு. தொழிற்பயிற்சி நிலையங்களும் அதே தொழிற்பயிற்சி ஒரு 30, 29 அதுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1, 2, 3 அப்படி இருக்கின்றது.
இந்த நிறுவனங்களினூடாக மாத்திரம்தான் அவர் 3ஆம் நிலை கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் பிரைவேட், அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள், பிரைவேட் நிறுவனங்கள், அதாவது தனியார் துறை நிறுவனங்களும் காணப்படுகின்றது. இருந்தாலும் அவற்றுக்கு பணம் செலவு செய்ய வேண்டும், அதிகமான காசு தேவைப்படும். ஆனால் இந்த நிலைமைகளை எல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு நம் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த உயர்தர பரீட்சையில் மாணவர்களை மிக நுட்பமாக வழிகாட்ட வேண்டும். சிலர் உயர்தர பரீட்சையில் மாணவர்களுக்கு இலங்கை போன்ற நாடுகளில் இலவச கல்வி காணப்பட்டாலும் அதிகமான தனியார் டியூஷன் கல்வி அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்றது. எனவே டியூஷனுக்கு மாணவர்களை அனுப்பி டியூஷனில் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது அந்த மாணவனுக்குள்ள சில விசேட திறமைகள், ஸ்கில்ஸ்களை பயன்படுத்தி அவன் வேறு விதமான கல்விகளையும் பெற்றுக்கொள்கிறான். இப்போதுள்ள காலத்தில் வேறு கல்விகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். வேறு என்பது ஜூம் மூலமாக ஒரு கிராமத்தில் இருக்கும் மாணவன் எங்கோ ஒரு நகரத்தில் காணப்படும் ஒரு ஆசிரியர் கொடுக்கும்போது அதை கற்றுக்கொள்கின்றார். இவ்வாறான வாய்ப்புகளில் கூட அவர்களை இணைத்துவிட்டு அந்த போட்டியை வெற்றி கொள்வதற்கு அந்த மாணவர்களை தயார்படுத்துவதனூடாக நாம் இந்த மாணவர்களுக்குரிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம். நாம் இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு காட்டும் முக்கியத்துவத்தை இந்த GC உயர்தர பரீட்சைக்கு தான் காட்ட வேண்டும். நாம் அந்த நிலையில் இல்லை. இந்த உயர்தர பரீட்சை தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது, அவனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது, அவனுக்கான தொழிலை பெற்றுக் கொடுக்கின்றது, அல்லது அவன் ஒரு தொழில் அதிபராக ஒரு தொழிலை தொடங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே அந்த நிலையை தான் நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இந்த GC சாதாரண தரம், 5ஆம் தர புலமை பரிசில், இந்த GC உயர்தரம் போன்ற பரீட்சைகளை ஒப்பிடும்போது உயர்தர பரீட்சையில் தான் நாம் எல்லோரும் அதிகமான அக்கறை செலுத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதுதான் எமது பணியாக அமைய வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு உழைப்பதனூடாகத்தான் ஒரு பிரதேசத்தின் மாணவர் சமூகத்தை நாம் முன்னே கொண்டு வர முடியும். அந்த மாணவர் சமூகம் உயர்தரத்தில் முன்னே வந்ததும் தான் அந்த மாணவர்களால் 3ஆம் நிலை கல்விக்குள் நுழைந்து சிறந்த பெறுபேற்றை பெற்று அவரது தொழில், அவரது வாழ்க்கை, அவரது எதிர்கால நிலைமைகளை அவர் தயார்படுத்த முடியும். எனவே நாம் எல்லோரும் இந்த GC உயர்தர பரீட்சையில் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். நான் சொல்லுகின்றேன், அந்த ஈடுபடும் நேரடி மாணவர்களிடம் மாத்திரம் அந்த பொறுப்பை சுமத்தி விடாது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு பிராந்திய ரீதியாக முயற்சி செய்து அந்த மாணவர்களை முன்னே கொண்டு வருவதற்கு GC சாதன பரீட்சையிலே உழைக்க வேண்டும் என்பதுதான் எனது இந்த காணொளியின் எனது இறுதி நோக்கம். பொது பரீட்சைகளான 3 பரீட்சைகளிலும் GC உயர்தர பரீட்சை தான் முக்கியமானது. அந்த பரீட்சையில் தான் மாணவர்களை எல்லோரும் சேர்ந்து முன்னே கொண்டு வருவதற்கு உழைக்க வேண்டும். மாணவர்களுக்கான உழைப்பதற்கான நுட்பங்கள், பரீட்சையிலே வெற்றி பெறுவது, பரீட்சையில் எவ்வாறு 3 மணித்தியாலத்திற்குள் தனது திறமையை வெளிப்படுத்துவது போன்ற பல்வேறு விடயங்களை பேசலாம். அந்த விடயங்களை நான் எதிர்காலத்தில் உங்களுக்கு மாணவர்களுக்காக பேசுகின்றேன். இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து